நம்ம அகமுடிய சமுதாயம் ஆண்ட பரம்பரை. ஆனா இன்று ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஆகிட்டோம், நம்ம அடக்கப்பட்ட சமுதாயம் ஆகிட்டோம் தமிழ்நாட்டில் நின்று. ஏன்னா நம்மள ஒத்துமை இல்லை. எங்க தாத்தா நெய் சாப்பிட்டாரு, என் மூஞ்சில வாசனை பாருனா வருமா? நம்ம பண்ணாதானே வரும். தயவுசெய்து இப்போ சகோதரர் ராவணன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார், நீங்க தமிழ்நாட்டில் லீட் பண்ணுன்ட்டு. நான் கச்சிதமா நான் வளர்ந்தது ஆந்திரா இருந்தாலும் பிறந்தது தமிழ்நாடு. தமிழ்நாடுனா எனக்கு என்னைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு, ஏன்னா பிறந்த மண்ணு. ஆனா நான் போய் ஆந்திராவில் செட்டில் ஆயிட்டேன். எனக்கு நான் இதுக்கு முன்னே சொன்னேன், இப்பயும் சொல்றேன், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. நான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போறதும் இல்லை. ஆனா அகமுடியார்களை ஒன்னா சேர்க்கறதுல என்னுடைய பங்கு என்ன இருக்குன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நீ இதை செய்யணும், நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த முயற்சி ஒரு ராவணனுக்கோ இல்ல குமரேசனுக்கோ இல்ல புல்லட் சுரேஷ்கோ இல்ல இன்னொருத்தருக்கோ கிடையாது. நம்ம வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கணும். நம்ம பெரியவங்க நம்மளுடைய வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்க வேண்டிய வேலை நம்ம பெரியவங்க மேல இருக்கு. நம்ம என்ன இன்னொன்று 10 வருஷம் 15 வருஷம் பழக போறோம். இருக்கிறதுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணியாற்றினா அகமுடியான பிடிக்கிறவங்க எவனும் கிடையாது இந்த தமிழ்நாட்டில். தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் ஆத்திரத்தில் ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டேன். ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி 20% இருக்கிற தமிழ்நாட்டில் என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தன் 3 கோடியில நண்டு வச்சு வித்துனுந்தான், 2 கோடியில மூடி வச்சுருந்தான், 1 கோடியை மாத்திரம் திறந்து வச்சிருந்தான். ஒருத்தர் வாங்குறவர் வந்தாரு, என்னவா இது 2 கோடியை மூடி வச்சு விற்கிறேன், இது ஒன்று திறந்து வச்சு விற்கிறேன். ஐயா அது எஸ்சி நண்டு, திறந்து வச்சா ஒன்று போனால் ஒன்று கண்டுக்காது, ஒன்று பின்னால் ஒன்று போயிடும். இன்னொன்று 1 இயர் நண்டு, அது பாட்டுக்கு போச்சுன்னா ஒன்று பின்னால் ஒன்று போயிடும். இது அகமுடியார் நண்டு, தைரியமாக நான் திறந்து விற்கலாம். ஏன்னா ஒரு நண்டு போச்சானா இன்னொரு நண்டு விசிறுமா, அதனால அவன் ஓப்பனா அது திறந்து விற்கிறான். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நம்மளுடைய நிலைமை. ஒரு அப்பா ஆண்ட பரம்பரை, இன்னைக்கு என்ன எதிரில் இருக்கிற அகமுடியாருங்க. தயவு செஞ்சு பெரியவங்களுக்கு நான் விநியோகிக்கிறேன். எல்லாரும் அவங்களுடைய ஈகோ விட்டு குத்துட்டு இளைஞர்களுக்கோசம் ஒரு நல்ல பாதையை அமைக்கணும்னா நம்ம முன்னிருந்து ஒரு நல்ல தலைமையாக உருவாகி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க பின்னால எல்லாரும் ஒன்னா நிற்கணும். இன்னொன்று முன்ன மாதிரி அகமுடியாத இளைஞர்கள் முன்ன மாதிரி கிடையாது. அவங்க எல்லாரையும் அடையாளம் காட்டுறாங்க. லெட்டர் பேடு சங்கம் ஏது, விசிட்டிங் கார்டு சங்கம் ஏது, துட்டுக்குன்னு வச்ச சங்கம் ஏது, இவங்க எல்லா இளைஞர்கள் நல்லா உத்து காமிச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் கூட அவங்க போக்க மாத்திக்கின்னு திரும்பி வந்தா நல்லது. இல்லாட்டா இளைஞர்கிட்ட அவங்க அனுபவிக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்னா சேருங்க. நான் கண்டிப்பா தமிழ்நாட்டில் அகமுடியார் ஒற்றுமை கோசம் நீங்க எப்போ எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் என் வேலையெல்லாம் விட்டு நான் இங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா நான் இங்க அரசியல் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த பொறுப்பும் இங்க வேணாம். எனக்கு இருக்கிற பேர் ஆந்திராவில் இருக்கு, எனக்கு அந்த பேர் போதும். உங்களுடைய அன்பு இருக்கு, எனக்கு அந்த அன்பு போதும். நன்றி, வணக்கம்.